கோவை நூறடி சாலையில் பாதாள சாக்கடை குழிகள் மூடப்படாமல் இருந்த நிலையில் அலட்சியமாக இருந்த ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது மாநகராட்சி. கோவை மாநகரின் முக்கிய சாலைகளில் ஒன்றான காந்திபுரம் 100 அடி சாலையில் திறந்திருந்த பாதாள சாக்கடை குழிக்குள் பெண் ஒருவர் தவறி விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு புதிய தலைமுறை குழுவினர் நேரில் சென்று கள ஆய்வு செய்து மாநகராட்சி ஆணையரிடம் விளக்கம் கேட்டோம். இதையடுத்து அந்த இடத்திற்கு மாநகராட்சி அதிகாரிகளும் ஒப்பந்ததாரரும் உடனடியாக அனுப்பப்பட்டனர். பாதாள சாக்கடை திறப்பதற்கு முன்பு போடப்பட்டிருந்த மூடிகள் உடைத்து அகற்றப்பட்டதும் அதற்கு ஏற்ற மூடிகள் ஆர்டர் செய்யப்பட்டு வர தாமதமானதால் குழிகள் மூடப்படாமல் இருந்ததும் தெரியவந்தது. பெண் தவறி விழுந்த விவகாரம் பெரிதான நிலையில் உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்தில் அளவு எடுக்கப்பட்டு புதிய ஸ்லாப்கள் கொண்டு மூடப்பட்டன. மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனை மீண்டும் தொடர்பு கொண்டு கேட்டபோது சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் மற்றும் பொறியாளர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதமும் காந்திபுரம் செயற்பொறியாளர் கடிதம் மூலம் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளிலும் பாதாள சாக்கடை மூடிகளை போதுமான அளவு இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன்.